சிவகங்கை அருகே இளைஞர் மரணம் அடைந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்ததன் காரணமாகவே இறந்துவிட்டதாக அவருடைய சகோதரர் பரபரப்பு குற்றம் சாட்டி உள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் உள்ள ஒரு கோவிலில் அஜித்குமார் என்ற இளைஞர் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த கோவிலுக்கு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பக்தர் ஒருவர் சாமி தரிசனத்திற்காக வந்து உள்ளார். அப்போது தற்காலிக ஊழியர் அஜித்குமாரிடம் காரை வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு நிறுத்துமாறு மாற்றுத்திறனாளி பக்தர் சாவியை ஒப்படைத்து உள்ளார். ஆனால் அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாததால் வேறொரு நபரின் உதவியோடு காரை நிறுத்திவிட்டு 1 மணி நேரம் கழித்து சாவியை ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காரில் வைக்கப்பட்டு இருந்த 14 சவரன் தங்க நகை காணாமல் போய் உள்ளது. இதனையடுத்து மாற்று பக்தர் அஜித்குமார் மீது திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து காவல்துறையினர் அஜித்குமார் உட்பட 5 பேரை அழைத்து சென்று விசாரித்து உள்ளனர். பின்னர் அஜித்குமார் உயிரிழந்து விட்டதாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு காவல்துறையினர் தகவல் தெரிவித்து உள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அஜித்குமார் உறவினர்கள் திருப்புவனம் காவல் நிலையத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட அஜித்குமாரின் சகோதரர் நவீன் கூறுகையில், நாங்கள் அந்த கோவிலில் நீண்ட நாட்களாக வேலை செய்து வருகிறோம் என்றும் இதுவரை எந்த விதமான புகார்களும் வரவில்லை. ஆனால் சம்பவத்தன்று மதுரை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பக்தர் ஒருவர் கோவிலுக்கு வந்தபோது அவருடைய காரை வேறு ஒரு இடத்தில் நிறுத்த சாவியை கொடுத்தார். இதனை அண்ணன் அஜித்குமார் வாங்கி நிறுத்தியுள்ளார். பின்னர் நகை காணவில்லை என்று பெண் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் என்னையும் அண்ணாவையும் அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரித்தனர். தொடர்ந்து 3 காவலர்கள் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கால்களை குறிவைத்து அடித்தனர். மேலும் உண்மையை சொல் என்று தொடர்ந்து அடித்ததாக கூறியது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த விவகாரம் குறித்து சிவகங்கை காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதனை அடுத்து தனிப்படை காவலர்கள் 6 பேர் காவலர்களை தற்காலிகமாக நீக்கி உத்தரவிட்டு உள்ளனர். மேலும் காணாமல் போன நகை குறித்தும் காவல்துறையினர் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த அஜித்குமார் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அஜித்குமார் இறப்பு காவல்துறையினர் அடித்ததால் உயிரிழந்தாரா அல்லது உடலில் வேறு ஏதாவது காரணம் உள்ளதா என்று பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னர் முழு விவரம் தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திருப்புவனம் அருகே காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித் என்பவர் மர்ம மரணம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லக்கூடிய கைதிகள் உயிரிழந்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை ஜெயராஜ் அவரது மகன் பென்னிக்ஸ் இருவரையும் காவலர்கள் அடித்தே கொன்ற வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்பவர்கள் அடித்து கொல்லப்படும் கொடூர சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருந்த பொழுது ஒரு குட்கா விவகாரம் வெடித்தது. அந்த குட்கா இருந்த பொழுது கேன்சரை ஏற்படுத்தும் குட்காவை தடை செய்ய அல்லது கட்டுப்படுத்த தமிழக அரசு மறுக்கிறதுன்னு சொல்லி அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு சட்டசபைக்குள்ள குட்காவோடு சென்றார்கள். அதை அதிமுக அரசு கேள்வி கேட்ட பொழுது இந்த குட்கா இன்றைக்கும் கூட தொடர்ந்து தமிழகத்துல அதிக அளவுல இருந்து வருகிறது. இதற்கு அதிமுக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். இது தமிழகத்திற்கே தலைகுனிய வேண்டிய ஒரு செயல் என்றெல்லாம் மிக மோசமாக விமர்சனம் செய்தார்கள். ஆனால் குட்காவை விட குட்கா கேன்சரை பரப்பும். ஆனால் அந்த கேன்சரை விட ஒரு கொடிய நோய் எது தெரியுமா? போதை பொருள். இந்த போதை பொருளானது 4 வருடங்களாக தமிழகத்துல தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல செய்தியாக வந்து கொண்டிருக்கின்ற சமீபத்தில் இந்த கொக்கைன் விவகாரம் மிகப்பெரிய அளவில் வெடித்திருக்கிறது. இந்த கொக்கைன் விவகாரத்துல பல பேர் சொல்கிறார்கள், ஒரு
ஒரு பாடகி கூட மிக தெளிவாக திரை உலகத்தினர் இந்த கொக்கைனை ரெஸ்டோ பார்கள்ல பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அந்த ரெஸ்டோ பார்கள்ல குறிப்பாக பவுன்சர்களை வைத்துக் கொண்டு எங்கெல்லாம் எப்படி எல்லாம் வருது பாருங்க. ஒரு ரெஸ்டோ பார் என்கிற அந்த ரெஸ்டோ பார்கள்ல அதிக பணம் படைத்தவர்கள், பணம் படைத்தவருடைய குழந்தைகள் அங்கே இருக்கின்ற அடுத்த தலைமுறையை சீரழிக்கும் இந்த கொக்கைன் விவகாரத்தில் இதுவரையிலும் கொக்கைனை உட்கொண்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதனுடைய பின்னணியில் இருப்பவர்கள் யார்? ஏன் இன்னும் உரிய நடவடிக்கை, விரைவான நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை என்பதற்கான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில மது, போதைப் பொருள் இது தமிழகத்தை மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியுமா? இந்த டாஸ்மாக் மதுவினால, அந்த போதையினால ஏற்படுகிற பல படுகொலைகள், ரெஸ்டோ பார்கள்ல நடக்கக்கூடிய இந்த கேளிக்கை விருந்துகளின் மூலமாக பரவக்கூடிய கொக்கைன், இதெல்லாம் சேர்ந்து இப்பொழுது காவல்துறை இதையெல்லாம் பார்க்காமல் இப்பொழுது புதிதாக ஒன்று லாக்அப் மரணம். சாத்தான்குளத்துல லாக்அப் மரணத்துல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதே சூழ்நிலை முதல்வர் அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். இந்த அரசு இருந்து பிரயோஜனமா என்றெல்லாம் கேட்டதிலே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, நேற்றைய தினம் திருப்புவனத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் உங்களுடைய பதில் என்ன? இதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து பதில் இல்லையே, நீங்கள் தானே பொறுப்பேற்க வேண்டும். இப்படி எந்த குற்றங்களை தடுக்க காவல்துறை செய்ய வேண்டுமோ அதை செய்யாது, குற்றங்கள் நிகழ்வதற்கு முன்னரே தடுக்காது, குற்றம் நிகழ்ந்த பின்னர் நாங்கள் தடுத்து விட்டோம் என்று சொல்வது ஒரு பெருமையா? தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமான சூழ்நிலை. இதற்கு காரணம் டாஸ்மாகினுடைய மது, ரெஸ்டோ பார்கள் போன்ற பல்வேறு மது கூடங்களில் நடக்கக்கூடிய கேளிக்கை விருந்துகள், அங்கே பரிமாறக்கூடிய கொக்கைன் போன்ற மிக மோசமான போதைப் பொருள், இதையெல்லாம் தடுப்பதற்கு இயலவில்லை என்றால் இந்த அரசாங்கம் இருந்து என்ன பயன் என்றுதான் நாம் கேட்கிறோம். இன்னும் 7 அல்லது 8 மாதங்கள் தான் இருக்கிறது. அதற்குள்ளாகவாவது சீரழித்த தமிழகத்தை சற்றேனும் சீரமைக்க உங்களால் முடியுமா என்கிற கேள்வியைத்தான் இன்று மக்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள். உடனடியாக இதற்கான நடவடிக்கையை தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுக்க வேண்டும். காவல் நிலையங்களில் நடைபெறும் சிறை மரணங்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர், திமுக ஆட்சியில் கடந்த 26 மாதங்களில் சுமார் 20 காவல் நிலைய மர்ம மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. மதுரை சில் நாயக்கன்பட்டியை சேர்ந்த அப்பாவி வேடனின் காவல் நிலைய சந்தேக மரணத்துக்கு இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை தலைவர் தான் மாறி இருக்கிறாரே தவிர ஒரு சில காவலர்களின் அராஜக போக்கு இன்னும் மாறவில்லை. காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஊழல் செய்து கைதாகும் தனது அமைச்சர்களை காப்பாற்றும் வேலையில்தான் முழு மூச்சாக ஈடுபட்டு உள்ளாரே தவிர தமிழக போலீசார் எப்படி பணியாற்றுகிறார்கள் என்றே கவனிப்பதில்லை போலும். குற்றம் செய்தவர்களை கண்டுபிடிப்பதும், அவர்கள் மீது முறையாக வழக்கு தொடர்வதும், அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தருவதும், குற்றவாளிகளை திருத்துவதும் தான் போலீசாரின் கடமை. ஆனால் இந்த திமுக ஆட்சியில் ஒரு சில காவலர்களே நீதியை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு காவல் நிலையங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கும் அவலம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதுவரை சுமார் 20 பேர் காவல் நிலையங்களில் சந்தேகமான முறையில் மரணமடைந்து உள்ளனர். இவர்களுடைய மரணத்திற்கு போலீசார் தான் காரணம் என்று அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயல்வது போல உடல்நலக் குறைவால், நெஞ்சு வலியால் இறந்தார் என்று பொய்யான தகவல்களை தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது தமிழக மக்களிடம் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது? 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடு எப்படி உள்ளது என்பதை தமிழக மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் இல்லாத போது ஒரு பேச்சு,
கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு என இரட்டை வேடம் போடக்கூடிய முதல்வராக மாறிவிட்டதையும், தமிழகத்தின் குற்றவாளிகளின் கூடாரமாகவும் அநீதியின் அடையாள சின்னமாகவும் அண்ணா அறிவாலய திமுக அரசு மாறிவிட்டதையும் தமிழக மக்கள் நன்கு புரிந்து கொண்டு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை வீழ்த்தி வீட்டிற்கு அனுப்புவார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ள இளைஞர் அஜித் மரணத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் குறித்து மதுரை ஐகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரிய கிளாட் ஆகியோர் முன்பு இன்று காலையில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் ராஜராஜன், மாரிஸ்குமார் மற்றும் வக்கீல் அருண் சுவாமிநாதன் ஆகியோர் முறையிட்டனர். அப்போது வழக்கறிஞர் கூறுகையில், போலீசார் கடுமையாக தாக்கியதில் தான் காவலாளி அஜித்குமார் பரிதாபமாக இறந்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் போலீஸ் விசாரணைக்கு சென்றவர்களில் 24 பேர் சிறையில் இறந்து உள்ளனர். தொடரும் போலீஸ் நிலைய மரணங்களால் பொதுமக்கள் பீதி அடைந்து உள்ளனர் எனவும் நீதிபதிகளிடம் தெரிவித்தனர். அப்போது நீதிபதிகள் போலீஸ் நிலையங்களில் சில ஆண்டுகளில் 24 சந்தேக மரணங்கள் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுவது குறித்து தங்களது தரப்பு பதில் என்ன என அரசு வக்கீலிடம் கேள்வி எழுப்பினர். அது மட்டுமில்லாமல் இறந்த நபர் தீவிரவாதியா, அவர் கட்டாயப்படுத்தி அழைத்து சென்று கொல்லப்பட்டாரா, சாதாரண வழக்கில் விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்லப்பட்ட அவரை கடுமையாக தாக்கியது ஏன் எனவும் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக பதில் அளிக்க அரசு வக்கீல் உரிய அவகாசம் கோரினார். பின்னர் இந்த விவகாரம் சம்பந்தமாக மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்து உள்ளனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.